திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களை, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, சென்னை, மதுரை இந்த உயர் நீதிமன்றங்கள்ல சிங்கிள் பெஞ்ச்லையும் டபுள் பெஞ்ச்லையும் நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் குறித்து தான் நிறைய சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதற்கான விளக்கம் கொடுக்கணும் தான் இந்த காணொலியை நம்ம பதிவிடுறோம். வாங்க அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ சென்னை மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகளை நம்ம பார்த்தோன்னா, இந்த வழக்குகளே 3 விதமாக நம்ம பார்க்கலாம். 3 விதம் எப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்த 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏற்கனவே சென்னையிலையும் சரி மதுரையிலையும் சரி இந்த அரசாணை 149 எதிராக வழக்கு தொடுத்துள்ளார்கள். அதில் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு வழக்கு என்னன்னு கேட்டால், இந்த 400 ஆசிரியர்கள் வழக்கு. உதாரணத்துக்காகத்தான் இதை சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழக்கு. இந்த மாதிரி நிறைய வழக்குகள்லாம் இன்னும் சில வழக்குகள் இருக்குது. இது இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போடப்பட்ட வழக்குகளில் ஒன்று. இது ஒரு வகைனா, நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு, அதாவது இந்த அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள், அது சென்னையிலையும் போட்டிருக்காங்க, மதுரையிலையும் போட்டிருக்காங்கல்ல. இது 2வது ஒரு வகை வழக்கு. 3வது என்ன வழக்கு இருக்குன்னு கேட்டால், நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு அந்த 1010Tக்கு ஆன்சர் விடப்பட்ட பிறகு அதில் ரிசல்ட் விட்ட பிறகு என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த ஸ்டார் கொஷனுக்கு மதிப்பெண் கொடுத்தது சம்மந்தமாக இந்த 3வது வகை இப்படி வழக்கு. இந்த மாதிரி 3 விதமாக நம்ம இந்த வழக்கை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விதமான வழக்குகள் எப்படி போகும்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு இந்த 400 வழக்கு தான் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு வழக்காக இருக்குது. இந்த வழக்கை நம்ம எடுத்துக்கொள்வோம்னு வச்சுக்கேன். இந்த வழக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு இறுதி தீர்ப்புக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லா ஆர்கியூமெண்ட்டு இல்லை எழுத்துப்பூர்வமான வாதங்கள் எல்லாமே எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ரிசர்வ்டு வச்சுருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அது என்ன அந்த உத்தரவு நீதிபதி பிறப்பிக்கிறாங்களோ அதை எதிர்த்து மேலே அப்பீல், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். இதுக்கு அடுத்தது அது போடுறது யார் பக்கம் தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்புக்கு எதிராக யாருன்னா ஒருத்தவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை போகாமலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கு அதை அப்படியே அந்த வழக்கு அது அப்படியே இப்போதைக்கு இறுதி உத்தரவுக்காக இருக்குது. சரி, அந்த வழக்கு விட்டுருங்க. இப்போ 2வது வகை வழக்கு. இந்த 2வது வகை வழக்கு என்னன்னு கேட்டால், நியமன தேர்வு இந்த நோட்டிஃபிகேஷனை எங்களுக்கு பொருந்தாது, நாங்கள் இதுக்கு முன்னாடியே சான்றிதழ் சரிபார்க்க முடிச்சுட்டு நிறைய வழக்குகள் கொடுத்தாங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வழக்கு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த வழக்கு அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டதுன்ட்டு இதே மாண்புமிகு நீதியரசர் இளந்திரவேணி தான் சொன்னார். ஆனால் அந்த வழக்கிலையும் ஒரு சில வழக்குகள் இதே நீதிபதி 400 ஆசிரியர்களுடைய வழக்கோட இணைஞ்சி அந்த வழக்கு, ஆனால் இன்னும் அந்த 400 பேர் தீர்ப்புக்காக தான் காத்துட்ருக்கு. அப்போ இந்த வழக்கில் என்னன்னு கேட்டால், இப்போ அந்த தீர்ப்பு வந்தால் 400 வழக்கு ஆசிரியர்களுக்கு தீர்ப்பு வரும்போது ஒருவேளை அவங்க ஃபேவரட் வந்தால், இப்போ இந்த நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு சில வழக்குகள் அதில் இணைஞ்சிருக்கு. அந்த வழக்கு ஏன்னு கேட்டால், அந்த 400 பேர் வழக்கில் 396 பேர் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி போட்டவர்கள். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் 14 பேர் வழக்கறிஞர் சங்கர சுப்பு மற்றும் முனுசாமி இவரோட வழக்கு தொடுத்த ஆசிரியர்களுடைய வழக்கு அந்த வழக்கில் இணைஞ்சிருக்கு. 400 ஆசிரியர்களுடைய வழக்கு இணைஞ்சிருக்கு. அப்போ இந்த தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்குற தீர்ப்பு பின்னாடி போடப்பட்ட ஆசிரியர்கள் சில வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தீர்ப்பு அவங்க வரும்போது இந்த வழக்கு அவங்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. அந்த தீர்ப்பு அது பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக அந்த வழக்கினுடைய இதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 400 பேர் வழக்கில் எப்படி தீர்ப்பு வருதுன்றது தெரியாது. ஆனால் அந்த 400 பேர் வழக்கில் அந்த வழக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி போட்டப்பட்ட வழக்குன்னு சொன்னாலும், ஆனால் நோட்டிஃபிகேஷன் பிறகு அரசுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளும் அதில் இணைஞ்சிருக்கு. இதை தான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். 2013 ஆசிரியர்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் எதிராக போடப்பட்ட வழக்கு அதோட இணைச்சிருக்கிறாங்க. இப்போ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ வழக்குகள்லாம் எல்லாம் பெண்டிங்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் இப்போ இருக்குது. இது ஒரு பக்கம் கேட்டால், இதுலேயே நிறைய வழக்கு எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க.
மதுரையில் சில வழக்குகள் இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ இதே வந்து நீதிபதி இளந்திரையன் தான் வந்து அந்த 400 பேர் வழக்கில் வந்து சேர்த்ததே. ஒரு சில வழக்குகளை அதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த நோட்டிஃபிகேஷன் எதிரான போடப்பட்ட வழக்குகள் பார்க்க போனால், இதில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குகள் நம்ம அப்பப்போ வந்து காணொலியை போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு திரும்பி வந்து அது டபுள் பெஞ்சுக்கு மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீடு போகும்போது இதே மாண்புமிகு நீதியரசர் வந்து இப்போ பொறுப்பு ஆக்டிவாக இருக்கிற வந்து மகாதேவன் மற்றும் முகமது சமி இவர்கள் வந்து முன்னிலையில் தான் அந்த வழக்கு வருது. அந்த வழக்கில் தான் வந்து என்சிடி நார்ம்ஸ் பிரகாரம் அந்த மதிப்பெண் வந்து கட்டாயமா இல்லை வந்து அது சும்மா நீங்கள் எடுத்துக்கலாம்னு எடுக்கலாம்ன்ற மாதிரி அந்த கொஷினை கேள்வி எழுப்பி சொல்லும்போது அந்த வழக்கு தான் இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதாவது இரு நீதிபதி அமர்வில் வந்து நோட்டிஃபிகேஷன் எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு ஒரு வழக்கு. அந்த வழக்கு வந்து 21ஆம் தேதி, போன மாதம் 21ஆம் தேதி வர வேண்டிய வழக்கு, அது நீதிபதி அமர்வு மாற்றத்தினால அந்த வழக்கு இன்னும் அப்படியே பெண்டிங்லேயே தான் இருக்கு. ஆனால் இதே ஒரு சூழ்நிலையில் இதே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எதிராக போடப்பட்ட இன்னொரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு குறிப்பு வந்து இந்த வழக்கை அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போகும்போது 1/7/2024 அன்னைக்கு தான் வந்து இந்த நியமன தேர்வுக்கு வந்து இதில் வந்து ஸ்டார் மதிப்பெண்கள் தொடுக்கப்பட்ட வழக்கு வந்து அனைத்தும் வந்து இளந்திரையன் வந்து ஒரு டைரக்ஷன் கேட்டு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அதே அன்னைக்கு வந்து நியமன தேர்வுக்கு எதிராக நோட்டிஃபிகேஷன் விடப்பட்ட ஒரு வழக்கு, அது வந்து டபுள் பெஞ்சில் ஒரு வழக்கு விசாரணை வருது. அந்த வழக்கு ஆனால் இதே இளந்திரையன் கொடுத்த உத்தரவு, கீழமை நீதிமன்ற உத்தரவு இந்த அதே பொருத்தம்ட்டு அங்கே டபுள் பெஞ்சில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டபுள் பெஞ்சிலே பாருங்கள், ஒரு வழக்கில் வந்து என்சிடி நாம்ஸ் பிரகாரம் மதிப்பெண் கேட்குறாங்க, ஆனால் இன்னொரு வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. இது நீதிபதியே வந்து ஒரே அமர்வில் வருது. இதே என்ன முரண் தெரியல. ஒரு வழக்கு அதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு போடப்பட்ட வழக்கு அது குறித்து விளக்கம் வந்து என்சிடி வரைக்கும் விளக்கம் கேட்டு அதெல்லாம் வச்சுட்டு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து இன்னொரு வழக்கு மேல்முறையீடு போகும்போது அந்த வழக்கு வந்து கீழமை கொடுத்த நீதிமன்ற உத்தரமே செல்லுன்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணுறாங்க. அது என்ன ஒரு முரண் தெரியல. ஒரே வழக்கு ஒரே முகாந்திரம், ஒரு வழக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதே விசாரிச்சு தான் அவரே தான் கேட்டார். ஆனால் இன்னொரு வழக்கை முடிச்சு வச்சுட்டாரு. இந்த வழக்கு வந்து இப்படி போகுது. இந்த 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 நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு, இந்த 2013 ஆசிரியர் போடப்பட்ட வழக்கு, இது ஒரு பக்கம் இந்த வழக்கு இப்படி போகுதுன்னா, இப்போ மூணாவது வந்து ஒரு வழக்கு நான் இப்போ என்னன்னு கேட்டேன், இந்த ஸ்டார் மதிப்பெண்கள் எதிரான தொடுக்கப்பட்ட வழக்கு. அதுதான் 1ஆம் தேதி வந்து இளந்திரையன் அவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. இப்போ இந்த வழக்கு வந்து எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த வழக்கில் என்னன்னு கேட்டால், இன்றைக்கும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கும் இது சம்மந்தமான வழக்கு இன்றைய தேதியில், இன்னைக்கு 8ஆம் தேதி, இன்றைக்கும் வழக்கு விசாரணைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு வழக்கு அன்னைக்கு அந்த வழக்கு வந்து போஸ்ட்மான் பண்ணி அது டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த டைரக்ஷன் சில கொஷிகள் வந்து 2-3 ஆன்சர் இருக்காங்க பார்த்தியா, அதுக்கான வந்து முடிவு எடுக்க சொல்லி அதுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு டிஆர்பிக்கு. அதை அவங்க கொடுத்தாதான் அடுத்தது வந்து அவங்க அந்த ஆர்டரே போடுவாங்க. இன்னமும் ஆர்டர் வராதனால தான் இந்த வழக்கு வந்து இன்னும் அந்த இது ஸ்டே வந்து மதுரையில் இருக்க ஸ்டே இன்னும் நீட்டிக்க காரணமே. இப்போ இதில் வந்து நிறைய சந்தேகம் கேட்டாங்க. இப்போ அந்த டைரக்ஷன் கொடுத்தா தான் இதனுடைய ஆர்டர் காப்பி வரும். அப்போ நிலுவையில் உள்ள வழக்கெல்லாம் என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலுவையில் உள்ள வழக்கு அந்த தேதி என்னைக்கு வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வருதோ அந்த தேதியில் தான் இந்த ஆர்டர் வந்து ஏற்கனவே இப்போ இவங்க கொடுக்க போகிற ஆர்டர் அன்னைக்கு காரணம் காமிச்சு அதை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பெண்டிங் வழக்கெல்லாம் பெண்டிங் அப்படியே தான் இருக்கும். இதே சேம் இது தான் சொல்லுவார். உத்தரவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான், அந்த உத்தரவு வந்த பிறகு தான் இவங்க பார்ட்டி தரப்பு வந்து மேல்முறையீடு போவாங்களா என்னன்றது அப்போ பின்னாடி தெரிய வரும். இப்போ மதுரையில் இருக்கிற வழக்குகள் பார்க்க போனோம்னா, அந்த ஜனனின்னு ஒருத்தவங்க வழக்கு கொடுத்தாங்க பற்றி, அந்த வழக்குக்கு தான் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு இப்போ ஸ்டே வந்து நீட்டிக்குமானா கண்டிப்பாக இது வரைக்கும் நீட்டிச்சு தான் இருக்குது. அந்த உத்தரவை வாங்கிட்டு வந்து திரும்பி அந்த வழக்கு என்னைக்கு விசாரணைக்கு வருதோ அந்த விசாரணையில் வரும்போது ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி பார்வையில் வைக்கும்போது, அந்த நீதிபதி பார்வை வந்து அங்கே நீதிபதி இருக்கிறவங்க தற்போதைக்கு ஆர்என் மஞ்சுளா தான். அவங்க வந்து ஒரு பார்வை பார்த்து ஏற்கனவே ஒரு கொடுத்த நீதிபதிக்கு முரணாக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இயல்பு. அதனால் அந்த வழக்கு அவங்க அப்படி ஏற்று போகிறதும் இல்லை, இந்த வழக்கு அதை வந்து ஏற்றுக்காமல் வந்து அவங்க வந்து திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னா அது அங்கே என்ன நடக்குதுன்னு அது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் வந்து அந்த ஸ்டே ஆர்டர் நீட்டிச்சு தான் இருக்குது. அங்கே வழக்கு விசாரணை வரும்போது
அங்கே என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் இது பண்ண முடியும். ஒரு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கியிருக்காங்க, அந்த தீர்ப்பு இங்கேயும் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க கவர்மெண்ட் தரப்பு. இன்னமும் ஆனால் வந்து தீர்ப்பு வந்து எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு வந்து அந்த காப்பி ஆர்டர் இன்னும் வந்து வரலை. வராதனால இன்னமும் வந்து இந்த ஸ்டே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வழக்கு மதுரையில் வரும்போது தான் அங்கே என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்ட்டு அந்த உத்தரவு பொறுத்து தான் அங்கே தெரியும். இந்த வழக்கு வந்து மேற்கொண்டு மேல்முறையீடு போகிறாங்களான்றதெல்லாம் பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் இந்த நியமன தேர்வுக்கு இந்த சால் மதிப்பெண்களுக்கு எதிராக போடப்பட்டவர்கள் வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணுன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அரசு தரப்பு என்னன்னு கேட்டால் இவங்க இந்த ஸ்டே வெக்கட் பண்ணாவே இந்த உடச்சிட்டாவே வந்து அவங்க இவங்க போஸ்டிங் போடுறதுக்கு இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து திரும்பி இதை ரீஎக்ஸாம் கொண்டு வர்றது, அதை திரும்பி 2வது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டால் அது திரும்பி நடக்கும். இதெல்லாம் வந்து காலத்தினுடைய சூழ்நிலை, அது எப்படி போகும் என்பதெல்லாம் வந்து வழக்குகள் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்திலே 2 நீதிபதிகளில் ஒரே வழக்கை 2 விதமாக பார்த்துருக்காங்க. அதேமாரி தனி நீதிபதி அமர்வுள்ள சிங்கிள் பெஞ்சில் பார்க்க போனால் ஒரு சில வழக்குகளில் வந்து எல்லா வழக்கும் தள்ளுபடி பண்ணாங்க. அதில் ஒரு வழக்கை திரும்பி டபுள் பெஞ்சில் 400 பேர் வழக்குள்ளே இணைச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய முரண்லாம் இதெல்லாம் நிறைய இருக்குது வழக்குகளில். வந்து நீதிபதி பார்க்குற பார்வையை பொறுத்து எல்லாமே வந்து வழக்குகள் வந்து எதுவுமே வந்து ஆணித்தரமாக இதுதான் வந்து சொல்ல முடியாது. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நீதிபதி உத்தரவு வந்து என்ன வருதோ அதுதான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. இதில் வந்து நம்ம கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் வந்து சந்தேகம் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. இதில் பிரதான சந்தேகங்கள் என்னன்னு கேட்டால், மதுரையில் கொடுத்த ஸ்டே ஆர்டரு என்றும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்றைக்கும் இருக்குது. அந்த கேஸ் அங்கே பெண்டிங் எப்போ வந்து அந்த விசாரணைக்கு வருதோ அப்போ வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கவர்மெண்ட் தரப்பு வழக்கறிஞர் வந்து அங்கே சமர்ப்பிக்கும் போது அதை பார்வை பார்த்து அவங்க தள்ளுபடி பண்ணுறதும் அந்த நீதிபதி எடுக்கிற முடிவு பொறுத்து இருக்குது. இந்த சந்தேகம் உனக்கு முடிஞ்சு போச்சா? இன்னொன்று என்னென்னு கேட்டால், இப்போ ஸ்டே ஆர்டர் நியமன தேர்வுக்கு எதிரான ஸ்டே ஆர்டர் 2013 ஆசிரியர் போட்ட வழக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதில் வந்து 2 வழக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 2 வழக்கு எடுத்துக்கலாம். அதில் ஒரு வழக்கு இதே 1ஆம் தேதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே விசாரணைக்கு வந்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த வழக்கில் தான் இன்னமும் வந்து அந்த என்சிடியினுடைய மதிப்பெண் வந்து சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதுன்ட்டு கேட்டுட்டு அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரலை. அடுத்த கட்ட விசாரணை எப்போ வரும் தெரியல. வந்தால் தான் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். இந்த 400 பேர் வழக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் ரிசர்வ்டு இருக்குது. இந்த 400 பேர் வழக்கில் அந்த நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட 2013 ஆசிரியர்களும் அந்த வழக்குகளும் இதில் இருக்குது. அந்த உத்தரவு வந்து அவங்களுக்கும் அது பின்னாடி போடப்பட்டவங்களும் பொறுச்சுன்னா அதே சமயத்தில் போடப்பட்ட தள்ளுபடிப்பட்ட வழக்குகளில் வந்து திரும்பி மேல்முறையீடு செஞ்சு இதே வழக்கு எங்கே கூட போடப்பட்ட வழக்குகள் வந்து இந்த மாதிரி ஒரு நீதியை கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நீதி பாசிட்டிவ் வருதோ நெகட்டிவ் வருதோ தெரியாது. அந்த தீர்ப்பை எதிர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ இந்த 3 வழக்குமான சந்தேகங்களும் இதுதான். இது போன்ற ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.